13 வருஷத்துக்கு அப்புறம் 2011 தோனி தலைமையில குவார்டர் ஃபைனல் அடிச்சோம். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து அடிச்சிருக்கோம். நாக் அவுட்ஸ்ல ஆஸ்திரேலியாவை நம்ம பீட் பண்ணிடுறோம். இது டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தூக்கி இருக்காரு. இது வந்து எப்படி இது அதுக்காக தான் வருண் சக்கரவர்த்தி எடுத்து வந்தாங்களா இல்ல வந்து டிராவிஸ் ஹெட் வந்து அவரை தவிர்த்து வேற யாரும் எடுத்துருக்கலாம். இது ஷம்மி விக்கெட் எடுத்துட்டாரு. இது எப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லா ஆடி இருக்கு 50 ஓவர் ஆடி இருக்கணும்ன்றீங்களா இல்ல மிஸ்டேக் பண்ணிட்டாருங்களா எப்படி இது நீங்க எப்படி பாக்குறீங்க? விராட் கோலி 84 ரன்ஸ் பிளஸ் வந்து அவர் கூட பார்ட்னர்ஷிப் கொடுத்த ஸ்ரேயஸ் ஐயர் 45 ரன்ஸ். இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து பார்ட்னர்ஷிப் வந்து 90 to 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. இது எப்படி இந்தியாவோட பெரிய பலமே இது. ஸ்மித் வந்து 73 ரன். மேட்ச் பத்தி பேசுவோம். 13 வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டா 13 வருஷத்துக்கு அப்புறம் 2011 தோனி தலைமையில குவார்டர் ஃபைனல் அடிச்சோம். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து அடிச்சிருக்கோம். நாக் அவுட்ஸ்ல ஆஸ்திரேலியாவை நம்ம பீட் பண்ணிடுறோம். இது எப்படி இருக்கு இந்த மூமெண்ட் பாக்குறதுக்கு? குமுதா ரொம்ப ஹாப்பி என்னாச்சு. ஆஸ்திரேலியா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஆமா அவங்க லீக்ல இருந்து உள்ள வந்து பெரிய விஷயம் வந்துட்டாங்க. கரெக்டா இந்தியா கிட்ட மாட்டினாங்க. கரெக்ட். அது நம்ம இந்த ஆஸ்திரேலியா தான் வரும் நம்ம பிளான் பண்ணல. ஓகே வந்தது ஆஸ்திரேலியா வந்தது ஏதோ ஈஸியா அடிச்சு ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தேன். இதுல தானே அவங்களுக்கு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இந்தியாவுக்கு 3 மேட்ச் விளையாட்டாங்க. அவங்க ஒரு மேட்ச் விளையாடிருக்காங்க. ஆமா அவங்க வந்து மழையால அந்த மேட்ச் விளையாடுறதும் அவங்களுக்கு செட் ஆகல. கரெக்ட். இருந்தாலும் நல்ல மேட்ச் தான். ரொம்ப மோசமான மேட்ச் இல்ல. போலிங்ல ரொம்ப மோசமான போலிங் வச்சீங்கன்னா அந்த அளவுக்கு எடுத்து வந்தது. அவங்க கொஞ்சம் பாராட்டலாம். டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தூக்கி இருக்காரு. இது வந்து எப்படி இது அதுக்காக தான் வருண் சக்கரவர்த்தி எடுத்து வந்தாங்களா இல்ல வந்து டிராவிஸ் ஹெட் வந்து அவரை தவிர்த்து வேற யாரும் எடுத்துருக்கலாம். இது எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு? அவரு வந்து ஸ்டார்டிங்ல கதகளி ஆடினாரு. ஆமா அங்க போடு கேட்ச் செமி கேட்ச் விட்டது கொஞ்சம் அது பழைய டிராவிஸ் ஈஸி இல்ல. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஆமா அந்த மாதிரி கதகளில ஆடினாரு. பால் கொஞ்சம் ஓல்டாவே செமி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்லா வந்தது. இப்போ நம்ம பேசுறது எப்படின்னா வருண் சக்கரவர்த்தி ஹெட்டுக்கு ஏத்துருவான் அப்படின்ற மாதிரி நம்ம பேசணும். அந்த பிரஷர் அவனுக்கும் இருக்கும்ல. ஆமா தேகான் பண்ணலான்னு போனா மாட்டீங்க. ஸ்மித் வந்து 73 ரன். மேட்ச் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுனாங்க. ஸ்மித் வந்து 73 ரன்ஸ்ல இருக்கும்போது ஷம்மி விக்கெட் எடுத்துட்டாரு. இது எப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லா ஆடி இருக்கு 50 ஓவர் ஆடி இருக்கணும்ன்றீங்களா இல்ல மிஸ்டேக் பண்ணிட்டாருங்களா எப்படி இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் எதுக்கு அதுக்கு முன்னாடி ஷம்மி போட்டாரு. ஆமா அப்பத்துல இருந்து ஷம்மி அட்டாக் பண்ணனே. ஆமா ஷம்மியை போட்டாலே அட்டாக் பண்ணும். அது ஸ்மித்தோட கேம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது ஸ்மித்தோட கேம் கிடையாது. அவர் வந்து அந்த 50-60 ரன் வரைக்கும் ஸ்மித் சூப்பரா ஆடி இருந்தாரு. 60க்கு மேல அவரு எப்படின்னா அந்த இந்தியாவோட மைண்ட் செட்லயே பூந்து விளையாடினாரு. எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணாரு. விக்கெட் அட்டாக் சூப்பரா பண்ணாரு. ஆமா சூப்பரா எல்லா ஸ்பின்னர்ஸ்மே 5 ரன்ஸ் பிளஸ் தாங்க ரன். அது காரணம் ஸ்மித் தான். விடவே இல்ல. எல்லா பாலும் அட்டாக் பண்ணினாரு. நல்லா அது வந்து அவராதான் மிஸ்டேக் பண்ணாரு. கண்டிப்பா அவங்க அந்த ஷாட்டுக்கு போயிருக்கு தேவையில்லாத போனாரு. அதே ஷம்மி அட்டாக் பண்ண போனாரு தெரியும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்மித் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்மித்தோட மிஸ்டேக் தான். அதேதான். அவர் அவுட் ஆகாம 50 ஓவர்ஸ் ஃபுல்லா விளையாடிருந்த ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாடிருந்தாருன்னா டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 300 பிளஸ் வந்து ஈஸியா போயிருக்கும். அவர் மிஸ்டேக்கால வந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆஸ்திரேலியாவுக்கு. மேக்ஸ்வெல் இங்கிலீஷ் 2 பேர் எதிர்பார்த்திருந்தோம். யாருன்னா ஒருத்தர் வந்து அடுத்து ஸ்மித்துக்கு அப்புறம் இல்ல ஸ்மித் கூட சேர்ந்து ஆடுவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இது எப்படி இது அவங்க லாஸ்டா ஆடி 2 கேம்ஸ் வந்து மழையினால தடையாதனால இது ஆச்சா? இது எப்படி நினைக்கிறீங்க? இல்ல பியூர்லி வந்து மேக்ஸ்வெல்லுக்கு நான் சொல்றதுனே தெரியல. நான் வந்து அடிதான் போறேன்ற மைண்ட் செட்ல இருக்கேன். ஆமா அக்ஷர் பட்டேல் நீ வந்து இப்போ ஒரு பெரிய ஸ்டேஜ் ஆடுறதுன்னா அப்போ மற்றவங்க போலர் அவங்க இந்தியா போலர்ல எப்படி போடுறாங்க அதை அனலைஸ் பண்ணும். இப்போ அவனுங்க நீ எடுத்தீங்கன்னா ஜடேஜா கிட்ட பால் போனா ஓடவே மாட்டாங்க. அனலைஸ் பண்றாங்க. இவங்க பால் எப்படி உள்ள வருதா வெளியே போதா எதுவுமே இல்ல. ஸ்மித் நல்லா புரிஞ்சுன்னு ஆடினாரு. இவன் வந்து 6 அடிச்சோன்னா அடுத்த பால் 6 அடிக்கணும்னா நம்மளுக்கு எதுக்கு? ஒண்ணுமா கரெக்ட் தான். பின்னாடி விக்கெட்ஸ் கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் பின்னாடி ஆள் இல்லன்னு தெரியுது. கண்டிப்பா வந்து நின்று ஆடினாருன்னா அது ஸ்மித் ஒரு அளவுக்கு அடிச்சுட்டு ஓகே இவர் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா நல்ல ஸ்கோர் போயிடும். நம்ம அதை எதிர்பார்த்தோம். விராட் கோலி 84 ரன்ஸ் பிளஸ் வந்து அவர் கூட பார்ட்னர்ஷிப் கொடுத்த ஸ்ரேயஸ் ஐயர் 45 ரன்ஸ். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து பார்ட்னர்ஷிப் வந்து 90 to 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. இது எப்படி இந்தியாவோட பெரிய பலமே இதுதான் நான் நினைக்கிறேன். நீங்க இது என்ன சொல்ல வரீங்க? அவர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ராகுல் எடுத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான போலர் கம்மியாக ஸ்டாக் இருக்கிறப்பவே சேப்பாக்கத்துல பிறந்தாங்க. ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல இருந்து 4 வெற்றி வந்து எடுத்துன்னு வந்து விராட் கோலி ஸ்டாண்டிங் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைங்க. விராட் கோலி ஜாலியா ஆட்டு போயிட்டாருங்க. என்ன சொல்ல போனா ஒரு மிஸ்டேக் இல்ல, ஒரு சான்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. 84 ரன்ஸ் இருக்கும்போது கேள்றவங்க கேக்குறாரு ஏன் நான் அடிக்கிறேன்ல நீ ஏன் அடிக்கிறேன்னு கேட்டாரு. எதுக்கு
நீ அங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். தேவையே இல்ல. பேட் திரும்பி உள்ள போய் சொன்னாரு ட்ரெஸ்ஸிங் ரூம் பேட் திரும்பிடுச்சு, நான் அடிக்கவே ஸ்ட்ரைட் தான் ட்ரை பண்ணேன்னு சொல்றேன். aggressive ஆ தான் ஆட போனாரு. ஆமா, எதுக்கு தேவையில்லாது அது வந்து நீ 100 கம்ப்ளீட் பண்ணிட்டு அடிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப ஒரு 100 மிஸ். இப்போ வந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் 2 பேரும். அதனாலதான் இந்தியா என்ன இருந்தாலும் இந்தியாவோட மிடில் ஆர்டர் வந்து ஒரு கடப்பாரா மிடில் ஆர்டர் தான், பயங்கரமா இருக்கிறாங்க. ஆமா, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ரன்ஸ் விட்டு போனான்னு நினைக்கிறேன். பாக்கி வந்து விராட் கோலி விட்டு போனாரு. 100 ரன்ஸ் விட்டு போனா கூட அடிச்சு பினிஷ் பண்ற அளவுக்கு இங்க கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ ஆல்ரெடி நடந்த மேட்சுக்கும் இப்ப நடக்கிற மேட்சுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா நியூசிலாந்து ஒரு பெரிய பிளானோட தான் உள்ள வருவாங்க. அந்த பிளானை வந்து தவிடுபடியாக்கி இந்தியா வந்து கப் அடிக்குமா? இப்ப என்னன்னா அவங்க பிளான் பண்றதுக்கான டைமும் இருக்கு. ஆமா கண்டிப்பா இருக்கு. 3 to 4 days அவங்களுக்கு டைம் இருக்கு. ஆமா, அதனால வந்து அந்த இடத்த புரிஞ்சுக்கின்னு ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஆட்டாங்க, இந்தியா கூட ஆட்டாங்க. அது ஒரு பிளஸும் இருக்கு அவங்களுக்கு. அப்படியும் கொஞ்சம் வரலாம்.